வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கும்பகோணத்தில் அதே போல் அறிவுத்திருக்கோயிலே சுவாமிஜி அமெரிக்காவில் இருக்கும் பொழுது அங்கேருந்தே பணம்லாம் நிறைய அனுப்பி உலக பொது அருள்நெறி சமய அறிவுத்திருக்கோயில் அப்படின்னு சொல்லி உருவாக்கும். உலக பொது அருள்நெறி சமயம் அப்படிங்கிற அமைப்பும் சுவாமிஜி தான் ஆரம்பித்தாங்க. ஒரே சமயம் போரும், இத்தனை மதங்கள் தேவையில்லை. அது அருள் நெறிக்கு உட்பட்ட ஒரு சமயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஆசிய மையம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண அந்த அறிவு திருக்கோயில் கட்டி 1995 சுவாமிஜி திறப்போடா நடத்தினாங்க. நேராக வந்து அவங்களே திறப்போடா நடத்தி அவங்க கையாலேயே எல்லாருக்கும் லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்திருந்தாலும் அத்தனை ஆயிரம் பேர் உச்சரித்து முழுமையான ஒரு ஆசைகளோடு கொடுப்பாங்க சாமிஜி. ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம அழுத்து போயிடுவோம். ஒரு 10 பேருக்கு வாழ்த்து சொல்லணும் கூட்டு தவிர்த்தலை அப்படின்னு சொன்னா கூட 2 பேருக்கு சொல்லிட்டு 10 பேருக்கு சொல்லாம விட்டுருவாங்க. மீண்டும் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னா அத்தனை பேர் செஞ்சு திரும்ப வாழ்க வளமுடன் சொல்லுவோம். ஆனா தவறாமல் சொல்லுவாங்க. அதுல நான் பார்த்த ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயிற்சி நிறைவாகுது ஆழியாறு அருளரங்கர். அந்த சான்றிதழ்களை எல்லாம் எடுத்து சாமிகிட்ட கொடுத்துட்டேன் மேடை. அப்போ ஒருத்தரையும் பேரை படிச்சு சாமிகிட்ட நம்ம கொடுக்கணும். அவங்க அங்கேருந்து வருவாங்க, சாமிஜி பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம படிச்சு கொடுக்கறத மட்டும் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க படிக்கிற பேரு சரியா இருக்கான்னு சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க சாமி. அப்போ ஒரு பேரை அவசரத்துல தவறாக உச்சரித்து விட்டேன். சான்றிதழ் சுவாமிஜிட்ட கொடுக்கும் பொழுது அதை வாங்கி அதை திருத்தமாக அதை படிச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அது தப்பா படிச்சு கொடுத்துட்டமே சாமிஜிட்டு அந்த சான்றிதழ். ஆனாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கல. இருந்தாலும் அந்த தவறுதலாக பேர் படிச்சு கொடுத்துடக்கூடாதுங்கிறதால அந்த முழுமையாக அந்த பேரை படிச்சு ஸ்பெல் பண்ணி படிச்சு கொடுத்தாங்க. அதான் அவருடைய சிறப்பு. ஒருத்தருக்கும் அந்த பேரை படிச்சு வாழ்க வளமுடன் கொடுக்குறாங்க. அது 100 பேர் வந்திருந்தாலும் 500 பேர் வந்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் சுயமாக அந்த சான்றிதழ்ல என்ன பேர் எழுதியிருக்குன்னு பார்த்து படிச்சு அவங்க முகத்தை பார்த்து வாழ்த்தி கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் அதான் அருள் உள்ளம். அருள் தந்தை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுடைய நோக்கமே அதான். அது மாதிரி ஆசிரியர் பயிற்சிக்கு கொடுக்கும்பொழுது அருள் நிதி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் ஆனா நீனா அப்படின்னு சுருக்கமா போட்டு பேர் எழுதுறீங்க. அந்த மாதிரி எழுதாதீங்க. அருள் நிதி அப்படின்னு முன்னாடி எழுதி அப்புறமா உங்க பேரை எழுதுங்க. அப்பதான் அந்த அருள் என்கிற நிதி உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்களே உறுதி செய்து கொள்ள முடியும். சுருக்க வேண்டாம் அப்படின்பாங்க. எப்போ பேர் எழுதினாலும் அது போல ஆசிரியர்கள் அருள் நிதினு போட்டு உங்க பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பக்தி மார்க்கத்துல கோயில்கள் போகும்போது பார்ப்போம், அந்த சன்னதிக்கு முன்னாடி அருள் மிகு அப்படின்னு எழுதி பேர் எழுதியிருப்பாங்க. அந்த கடவுளரோட பெயர் எழுதியிருப்பாங்க. அருள் மிகுதியாக இருக்கக்கூடிய இடம். சில பேர் கூட சொல்லுவாங்க சாமிஜிக்கிட்ட அருள் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிஜியை அருள் தந்தைங்கிறதுக்கு பேர் அருள் நிறை அப்படின்பாங்க. நிறைனா நிறைவாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அருள் மிகுதியாக இருந்தால்தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். சர்ப்ளஸா இருக்கணும். நிறைவுன்னு அவங்களுக்குள்ள இருந்தா போறோம், அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் அருள் மிகு அப்படின்னு கடைசியில கடவுளுக்கு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பட்டம் மாதிரி கொடுத்துருக்கோம். மிகுதியாக இருந்தா சர்ப்ளஸ் நம்ம கிட்ட வரும். அது போலதான் அருள் நிதி அப்படின்னு ஆசிரியர்களுக்கு சுவாமிஜி பட்டம் கொடுத்தாங்க. நிதி அப்படின்னா அந்த நிதி பெருகி இருக்கு. அப்பதான் அந்த அருளை நாமும் உள்வாங்கி கொண்டு நம்மிடம் இருப்பு வைத்து அதை பிறருக்கும் அளிக்க முடியும். அதனாலதான் நம்ம சுவாமிஜியும் அருள் தந்தை அப்படிங்கிறது. அதனால ஒரு வார்த்தைக்கும் அதனுடைய பொருளை எந்த அளவுக்கு நமக்கு விளக்குவதில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க சுவாமிஜி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.